கைஸ் கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனல்லேருந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து என்ஐக்யூ டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து என்ஐக்யூ அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து நம்ம சேனல்லையும் சரி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்ஐக்யூ பற்றி. இப்போ ரீசெண்ட் டேஸில் இப்போ 2025 ரீசெண்ட் டேஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி ரவுண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு அப்டேட் பார்த்துருவோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஒன் சார்ஜ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. இப்போ யாராவது இதுக்கு மேலே என்ஐக்யூல டேட்டா ப்ராசஸிங் ரோலுக்கு வந்து டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. நான் வந்து இன்டர்வியூ வந்து எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி நம்மளை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்டர்வியூக்காக, ஸோ இந்த ஜாப் வந்துட்டு எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸை வந்து கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ என்ஐக்யூவில் நெல்சன் ஐக்யூ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்டோட இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கேண்டிடேட்டோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த கேண்டிடேட் வந்து செலக்டான ஒரு கேண்டிடேட். ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற ஒரு மென்டர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் May 14th ஒரு 2 days முன்னாடி வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 16th. ஸோ ஒரு 2 daysக்கு முன்னாடி வந்து செலக்டான ஒரு கேண்டிடேட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். டேட்டா அனலிஸ்ட் டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு ஸோ என்ஐக்யூ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களுக்கு வந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவலில் தான் வந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இப்போ வந்து இவங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணுறாங்களே, இந்த ஜாப் அப்ளை பண்ணலேருந்து எவ்வளோ நாளில் வந்து இவங்களுக்கு இந்த ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 to 4 weeks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 1 month டைம் எடுத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செலக்டான ஒரு கேண்டிடேட் தான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஐ அப்பியர்ட் ஃபார் இன்டர்வியூ இன் April 2025 when where I was asked following the questions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து April 2025 வந்து இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 செலக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கொஸ்டின் 1 பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் இவங்களுக்கு எத்தனை ரவுண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 rounds இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 roundsல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1ல் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்டிங் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகணும். ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் தான் அடுத்த ரவுண்ட்ஸ்க்கே உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும். ஸோ ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த ரெஸ்யூம்ஸுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஒரு ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இத்தனை பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல, யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணலங்கிறது எனக்கு தெரியல. அதில் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியுமா அவ்வளோ சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆன்லைன் அசஸ்மெண்ட் ரவுண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அசஸ்மெண்ட் ரவுண்ட் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க வந்து எந்த ஒரு டாப்பிக்கும் மென்ஷன் பண்ணலை. தென் அதுக்கப்புறம் ஆன்லைன் அசஸ்மெண்ட் ரவுண்டில் ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் ரவுண்ட்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. தென் ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரவுண்ட் 4 பார்த்தீங்கன்னா மேனேஜர் இன்டர்வியூ ரவுண்ட். தென் ரவுண்ட் 5 பார்த்தீங்கன்னா HR மேனேஜர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் 2ஓட டீட்டெயில்டான இதை. ஸோ ரவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெர்பல் அபிலிட்டி, பேசிக் இன் எக்ஸல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2ல் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்டிடியூட் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் வெர்பல் அபிலிட்டி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸலை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா GD குரூப் டிஸ்கஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த குரூப் டிஸ்கஷனில் என்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பி கான்ஃபிடென்ட் அண்ட் யுவர் ஃப்ளூவன்சி இஸ் இம்பார்ட்டன்ஸ் மை டாபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ளூவன்சி வந்து அவங்க கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஓகே, அந்த கேண்டிடேட்டுக்கு ஸோ அந்த செலக்டான ஒரு கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா. இப்போ வந்து இந்த கேண்டிடேட்டோட ரிவ்யூ பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் விசஸ் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட GD டாபிக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ரவுண்ட் 4 பார்த்தீங்கன்னா மேனேஜர் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ ப்ரிப்பேர்ட் வித் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அபவுட் NIQ, அபவுட் யுவர் ப்ராஜெக்ட்ஸ், தென் சம் ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் டு செக் ஃப்ளூவன்சி, டியூரேஷன் 20 to 30 minutes ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ரெஸ்யூம்ஸில் இருக்கிறத நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி ரெஸ்யூம்ஸ் கோர்ஸ் சொல்யூஷன் சொல்லிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஒரு ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம்
அபவுட் NIQ. ஸோ NIQ பற்றி பேசிக்கான லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் சம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கொஷின்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரவுண்ட் 4 பார்த்தீங்கன்னா மேனேஜ் இன்டர்வியூ ரவுண்ட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 to 30 minutes ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து. தென் அதுக்கப்புறம் ரவுண்ட் 4 பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 5 அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் 5 பார்த்தீங்கன்னா HR பேசிக் கொஷின், ஒய் அபவுட் NIQ, யுவர் ஃபேமிலி அண்ட் யூ ஆர் வில்லிங் டு ரீலோகேட், பேக்கேஜ் டிஸ்கஷன், ஒர்க் டைமிங் டிஸ்கஷன் ஆஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 5ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் HR கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதில் அவங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா பேசிக் HR கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எதுக்காக NIQ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க, தென் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீலோகேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்காங்க. சென்னைக்கு ரீலோகேட் பண்ணுவீங்களா, இல்லை எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனுக்கு ரீலோகேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க பேக்கேஜ் சேலரி பேக்கேஜை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் டைமிங்காக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுக்கு வந்து ஆஃபர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஆக்சுவலி வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து நல்ல மஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எசென்ஷியல் பேசிக் எசென்ஷியலி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களோட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் ரெஸ்யூம்ஸ்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.